மேலறை தியானம் மே மாதம் 15ஆம் திகதி வெள்ளிக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் பீட்டர் கியூ, சிங்கப்பூர். தலைப்பு: நோக்கத்தை கண்டறிதல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். சில வருடங்களுக்கு முன் தினமும் ஒரே வேலையை செய்து கொண்டிருந்தபடியால் அதிலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. இந்த வேலையை செய்வதில் எனக்கு ஏதாவது நோக்கம் இருக்கிறதா என்ற கேள்வி என் மனதில் எழுந்தது. திருப்தியாக இருப்பதற்கு எவ்வளவு முயன்றாலும் எனது வேலையில் திருப்தி வரவே இல்லை. ஒரு நாள் மாலையில் ஜெப நேரத்தில் இன்றைய மகுட வாக்கியம் நினைவுக்கு வந்தது. அது நான் வழிநடத்தப்படுவதற்கு எனது வேலையை கடவுளிடம் ஒப்புக்கொடுக்கும்படி ஒரு சிறு ஞாபகப்படுத்தல் ஆகும். பதவி உயர்வு, மதிப்பு ஆகியவற்றில் நோக்கை வைக்காமல் கடவுளின் நோக்கத்தை நிறைவேற்ற தினமும் காலையில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இப்படி நான் என்னை மாற்றிக்கொண்டதும் வேலையில் உதவி செய்ய, சக ஊழியரின் கவலைக்கு ஆறுதல் சொல்ல அல்லது யாரையாவது தைரியப்படுத்தல் போன்று மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கு சிறிய சந்தர்ப்பங்கள் வர ஆரம்பித்தன. இந்த சிறிய காரியங்கள் எனக்கு ஒரு நோக்கத்தை தந்தது. இப்போ தரப்பட்ட வேலையை செய்து முடிப்பது மட்டுமல்ல, என்னை சூழ இருப்பவர்களுக்கு கடவுளின் அன்பை பிரதிபலிப்பதாகும். எனக்கான நோக்கம் தெளிவில்லாவிட்டால் எனது வேலையை கடவுளிடம் ஒப்புக்கொடுத்து வழிநடத்தும்படி கேட்கலாம். கடவுள் எவ்வழியாக கிரியை செய்கிறார் என்பதை நாம் நம்பினால் அவரை மகிமைப்படுத்த எந்த வேலையும் சிறிதல்ல. ஜெபம். அன்பான கடவுளே, எமது வேலை சலிப்பை தரும்போது உங்கள் அன்பை பிரதிபலிக்க எம்மை வழிநடத்துங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: எமது வாழ்வில் நிச்சயமற்ற காலத்திலும் கடவுள் நோக்கத்தை தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.